நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் அனைவருக்கும் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரொஃபஸர் சோலமன் சாரோட சேர்ந்து மீண்டும் இசையால் கை கோர்ப்பது இந்த மேம்போ திரைப்படத்திற்காக இது நிகழ்ந்தது. சாங்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். எனக்கும் இது இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ஸ்டுடியோ செஷன்ஸில் மட்டுமே இந்த மாதிரி இசைக்கருவிகளை வச்சு நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஹானரபிள் சென்னை ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறாங்க. உங்களுடைய கரகோஷன் இந்த மியூசிஷியன்ஸ் அனைவருக்காக என்னுடைய இத்தனை ஆண்டுகளாக நான் மோர் தென் 20 years இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி. இத்தனை வருடங்களாக எனக்கு நிறைய திரைப்படங்களுக்கு எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் வாசிச்ச இந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாரையும் இப்படி ஒரு மேடையில் சேர்ந்து பார்ப்பது எனக்கே முதல் முறை. அதுக்காகவும் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆன் த பெர்கஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் அவர்கள் ஸ்பாட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிஸ்டர் சித்தார்த் அவர்கள். சித்தார்த் வந்து பாப்புலர் ட்ரம்மர் நாகி அவர்களுடைய சன். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எனக்கு வாசிக்கும் போது அவருக்கு 7 வயசு. ஸோ எனக்கு என்ன வயசு அவருக்கு கால்குலேட்லாம் பண்ணாதீங்க. அப்படி ரொம்ப நல்ல மியூசிஷியன் அண்ட் நிறைய ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்னுடைய பாட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம மியூசிஷியன்ஸில் ஒவ்வொருத்தருடைய பேரை ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், நான் குவிக்காக போயிடுறேன். கிட்ஸும் பாக்கிநாதன் அவர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்சோல் அவர்கள். ரோஜா கம்பைன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ்லாம் திருப்பி பேக் இன் டு சீன், பேக் இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வரும்போது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்குது. ஏன்னா they know about the artists and they know how to make and how to produce films. அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நல்ல லிபர்ட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ் பேக் டு சீன் வர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அது ரோஜா கம்பெனிஸ் அவர்களுக்கும் மிஸ்டர் காஜா மைதீன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மிஸ்டர் பிரபு சோலமன் சாரோட சேர்ந்து இது எத்தனாவது படம்னு நீங்கள் கூட கணக்கு போட்டேன். கொஞ்சம் எப்படி தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன், அவருடைய இயக்கத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் கேப்புக்கு பிறகு திருப்பி நாங்கள் சேர்ந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக, இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல ஒரு மெஸ்பரைசிங் மெலடிஸும் அப்பீட்டான சாங்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேம்போ இந்த டைட்டிலே வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு டைட்டில். இது ஆக்சுவலி ஒரு மியூசிக் ஜானர். அது 1930களில் ஒரிஜினேட் ஆன ஒரு ஜானர். இந்த கியூபன் டான்ஸ் மியூசிக் ஸ்டைலில் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஒரு மியூசிக் ஜானர். அதுக்கப்புறம் லேட்டர் 1950களிலும் 60களிலும் 70களிலும் அது சாச்சா, அப்புறம் சால்சா அப்படின்ற மியூசிக் ஜானராக அது வந்து சப்ஜானராக மாறிச்சு இந்த ஒரு மெயின் ஜானர்லேருந்து. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கல் நேம் இந்த படத்தில் ஒரு ரியல் லைனை வச்சு அவங்க வந்து ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் ரியல் லைனை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ் வந்து போய் அந்த சைல்ட்ஹுட் எபிசோடுக்கும் அதே மாதிரி க்ரோன் அப் லைனுக்கும் இது எல்லாமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி அண்ட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு விதமாகவும் இது ஒரு மோஷன் போஸ்டராக ஒரு 2 minutesக்கு உங்களுக்கு வந்து காட்சிகளாகவும் தெரியும். அதே மாதிரி ஒளியாகவும் இங்கே நாங்கள் வந்து லைவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிஹர்சலாக இது நாங்கள் எப்படி நாங்கள் ஆரம்பிப்போம், ஜென்ரலாக இந்த ஸ்டுடியோ செஷனில் எப்படி நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சுவல் மோஷன் போஸ்டரோட விஷுவலோட அதை எப்படி சேர்ந்து இசைத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஒத்திகை தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஒத்திகை முடிச்சுட்டு நேரடியாக அந்த காட்சிகளோட சேர்ந்து நீங்கள் இந்த அனுபவத்தை பார்க்க போகிறீங்க, உணர போகிறீங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. நன்றி, வணக்கம்.
முடியும் என்பதை இயக்குனர் ப்ரொஃபசர் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பெனி ராஜா மைதீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் தீகை அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியா மில்லிங்கம் நம்ம போலூர்ல இருக்கிற பள்ளியில் படிக்கும் போது 12th அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஸ்கூல் லீடர் ஆகணும் அப்படின்னு டிசைன் பண்ணி அப்படி பண்ணும் பொழுது அந்த பிரின்சிபல் வருவார், இல்லை அவரை லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே நேராக மில்லியன் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்சிபலை பார்த்தேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு, படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன், நான் அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு. ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுப்பா அவங்க தான் டீச்சரே சொல்கிறாங்க, நீங்கள் மறுக்க காரணம் என்ன கேட்டேன். அவன் பாருங்க என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரை பார்த்தா அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு என்று சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே அவர்கள் லீடர் ஆக்குனாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு லீடர் தான் பேசினாங்க. என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாங்க. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படாமல் அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னாரு. அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா, ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும் போட்டு உடனே செலக்ட் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்பந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட நான் எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன், அவரே எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அதனால தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணார், ரஜினி சார் ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை போகணும். ஓகே, நான் காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே சிங்கிரியை ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெரி குட், வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜி, அப்போ என்ன கதை, என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும். ஓ, படத்துல சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? அதாவது எனக்கு முழுசா தெரியாது சார், கதையை பற்றி டைரக்டருக்கு தான் தெரியும் அப்படின்னோட ஒரு படம் வச்சு டைரக்டர் இந்த கதை சொல்லுங்க, நான் கேட்கணும், ரொம்ப லைக் பண்ணேன் அப்படின்னாங்க. சரிங்களா, ரொம்ப நன்றி. என்ன நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷத்தை சீகரிக்க ரொம்ப விளக்கமாக சொன்னார். இதோட போராடுறாரு.
ஹீரோவை காட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம் என்ன பண்ணாரு சார் நான் சந்திச்சுட்டு நானும் தம்பி செய்தி தந்தை ஆகாசம் 2 பேரும் பேசணும், என்ன இது எப்படி பண்ணலாங்க. சரி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பிகி அவர் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே ராஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கும் எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் ராஜா சார் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படி ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரை வச்சு ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னோடனே அவர் ராஜா மொய்தீன் சார் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ராஜா மொய்தீன் சார் உடனே என்ன பண்ணாங்க, இமீடியட்டா டைரக்டர் மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாளில் டக்குன்னு சொன்னாங்க. டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொக்கேஷன் கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சாருக்கு நான் பேசவே இல்லை. இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி தெய்வம் நம்ம காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்புடைய இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகை சிவனேன்னு இருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை ஆண்டவனை இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்க நீங்கள் எப்பவுமே வரவேற்கிறீங்க. அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் நேரம் கம்மியாக இருக்குது. என்னோட டீமை என்னோட ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல், சஞ்சய், அவங்க எல்லாம் வாங்க. யார் யாருன்னா ஆர்டிஸ்ட் மனு, சின்ன குட்டி சின்ன வாங்க மனு. இங்க ஷட்டருக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரவே இல்லை. ஏன்னா நீங்க ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து, அவெஞ்சர்ஸ்லேருந்து, ஸ்பைடர்மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய ட்ரேட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்னால தான் அவங்களுடைய பார்வை இருக்கும். எனக்கு அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பண்ணோம். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டாரு, என்னங்க ஸ்டார் இல்லை அப்படின்னு. நான் சொன்ன சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேற வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டைனரை நான் கொடுத்துருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தோம்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன் அவருடைய லாரன்ஸ் ஆஃப் டாக்டர் ஷிலாகோலேருந்து என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிட்டே போகலாம். வில்லியம் பைலர்லேருந்து செசில் பி டிமனிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலை பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு, அது யார் பண்ண முடியுன்றப்ப எனக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது சார்கிட்ட நான் கதை சொன்னது ரஜினி சார் தான் இந்த கதையை சொன்னேன். ஃபோன்லேயே கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன்ஸ் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா கொண்டு போகணும், இது ஒரு இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ராக ஒயர்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும். அதனாலதான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக டைட்டில் லான்ச்ன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொரு துவக்கமும்
சிங்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கஜாமதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு. சார் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அகெயின் இஸ் கம் பேக், வேறு வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு. ரோஜா கம்பெனிஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ். பெரிய ஒரு ஆரம்பமாக மாறப்போது. இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் கூட அவர் அநேகமாக நிறைய வருத்து எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மொரிஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துகிட்டே கிடந்தோம். ஆனால் ஒன்று கிடச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ண ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சிருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மேமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து தெரியும். ஒரு தைரியமா, அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்க பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனா வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது கிட்ட போயிட்டு, அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெயினர் விடலை. ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைட். அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொரு வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடிச்சா 1000 அடி அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபிள். நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்ப ரியல் சிங்க தொகையில போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா குட் ஃபிலிம். அது என்னைக்குமே ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறவன். எனக்கு எப்போதுமே இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a musical journey. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேலே வரப்போகுது. ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர் அவர். இந்த எனக்கு மைனால கிடைச்ச அந்த வைப்பு இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ், எல்லாருமே வெற்றியை நோக்கி இதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ், ப்ரீ ரிலீஸ், இதெல்லாம் நான் சந்திப்பேன். From my bottom of my heart, thank you so much. Thank you so much.